guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட மேக்கப் பவுச்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வச்சிருக்கேன் அத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மேக்கப் பவுச். அண்ட் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்க பார்க்க முடியும். சோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அமேசானில் வந்து கலர் ஸ்பிளாஷ் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து போயிட்டுருக்கு. இந்த பீரியடில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ கார்ட்டில் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஆஃபர் தான் இருக்கும். ஸோ நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போயிருக்கு, கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஒன் பை ஒன்னா நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். அதுக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து நீங்கள் ட்ராவலுக்கு நீங்கள் அப்படியே கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோஸ்லாம் வந்து எடுக்கிறேன்ல, ஸோ இது டெய்லி நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து மேக்கப் யூஸ் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி பேஸ் ப்ராடக்ட் தான் நான் வந்து வச்சிருக்கேன். இது வந்து நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி டக்கு நான் வந்து மேக்கப் பண்ணி திருப்பி மூடி வந்து அப்படியே வந்து வச்சிருவேன். நான் இது வந்து வேற எங்கேயும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அடிக்கடி ரெகுலராக எடுக்கணும் அப்படின்றதுனால இதை வந்து அப்படியே வெளியே போனோன்னா அப்படியே தூக்கிட்டு போயிடும். அவ்வளோதான் என்னோட ரொட்டீன் இதுதான். ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா மிக்ஸ் பண்ணி காமிச்சேன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஹைட்ராஃபுல் எசன்ஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாமாஎர்த்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் அந்த ஒரு ரேஞ்சிலேருந்து இது நல்லாவே நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டரி மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். கிட்ட வந்து காமிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து என்னோட ஃபேஸில் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஸ்கின். இது வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா ஓரளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஹைட்ரேட்டடாக வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம மேக்கப் போடுறதுனாலும் சரி அண்டு ஸ்கின் கேருக்காகவும் சரி. LA ஷீல்டுலேருந்து இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேட்டிங் க்ரீம் 72 hours மாய்ஸ்சரைசர் லாக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து 72 hours வெயிட் பண்ணி பார்க்க போகிறதில்ல மாய்ஸ்சரைசர் அவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து டக்கு நம்ம ஒரு எப்படியோ ஒரு 8 hours நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவோம்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து காலி பண்ண போகிறேன். நான் வந்து ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணுவேன். நான் மேக்கப் போடும்போது இந்த LA ஷீல்டு இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஆல்சோ வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். நான் வந்து மேக்கப் போடும்போது மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா காஸ்ட்லியாக இருக்கணும்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஒரு 100-200 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் எனக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மேக்கப் போட்டு நம்ம வந்து சீக்கிரம் வாஷ் பண்ணிவிடுவோம். அதனால் ஆல்சோ வந்து ஸ்கின் கேருக்கு நான் வந்து மாய்ஸ்சரைசர் வாங்கினேன்னா அது வந்து காஸ்ட்லியாக வாங்கிப்பேன். ஏன்னா நைட் டைம் ஸ்கின் கேர் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து செகண்ட் ஸ்டெப்பாக. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ராடக்ட் நான் வந்து மொத்தமாக சேர்த்து வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் ஷீத்தோட இந்த இந்தியன் ஸ்கின்கான ஹல்தி அண்ட் ஹைலூரானிக் சன்ஸ்க்ரீன். இது வந்து நல்ல ஒரு சன்ஸ்க்ரீனு. நீங்கள் வந்து இந்த ஒயிட் காஸ்டிங் நான் வந்து நிறைய சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக வந்து நல்ல சன்ஸ்க்ரீனும் பார்க்குறேன். பட் நான் மேக்கப் போடும்போது இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸ்கின் கேருக்கு வேறு அது நான் யூஸ் பண்ணுவேன். ஆல்சோ வந்து நான் சில வீடியோஸ்லையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். பட் மேக்கப் போடும்போது இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் இது வந்து 50 கிராம் தான். நான் வந்து சும்மாவே ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது அவ்வளோ குவான்டிட்டி வந்து இல்லை. அதனால நான் வெறும் மேக்கப் போடும்போது மட்டும் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துப்பேன். இது வந்து லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். பட் ஸ்கின்னில் வந்து அந்த மாதிரி தெரியாது. ப்ராடக்டோட கலர் வந்து எல்லோயிஷாக இருக்கும். இதை கையில் வந்து எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த LAKMÉ 925 ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் நேச்சுரல். இதுதான் வந்து என்னோட எக்ஸாக்டான ஒரு ஃபவுண்டேஷன் ஷேடு. இந்த ஷேட் வந்து நான் அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிப்பேன். நம்ம ஜென்ரலாக வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப கொஞ்சமாக எடுத்து நான் அதில் வந்து போட்டுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெப்ளினோட இந்த நார்மல் டு ட்ரை இந்த ஃபிட்மி இந்த ப்ரைமர் அந்த க்ரீம் மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு லுக் வந்து நம்மளுக்கு ஒரு ஷைனிங்கான லுக்கும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் க்ரீம் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு க்ளோவிங்கான ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். அதனால் வந்து இது ஃபவுண்டேஷன் கூட இந்த சன்ஸ்க்ரீன் கூட மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் நிறைய வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன்னா அது வந்து நம்ம ஃபுல் கவரேஜ் மேக்கப் போடும்போது நம்மளுக்கு வந்து சூட் ஆகும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் லுக்கும் வந்து இருக்கணும். பேஸ் வந்து ரொம்ப அப்படியே வந்து அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணும்போது டெய்லி லுக்காகவும் இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் ஃபவுண்டேஷன் இந்த ப்ரைமர் க்ரீம் இதை மிக்ஸ் பண்ணி நான் போடுவேன். இப்போ கூட நான் அப்படி தான் மேக்கப் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே
ஃபுல் கவரேஜாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்காது. ஸோ ஒரு நேச்சுரல் லுக் மாதிரி தான் தெரியும். என் ஐப்ரோவும் லிப்பும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு போல்டாக தெரியும். பட் அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்கின் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நான் இப்படி ட்ரை பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடரு பிஏசி பிராண்ட்லேருந்து. இதோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பேஷ் அப்படின்ற ஒரு ஷேடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் காலி பண்ண போகிறேன். வேறு கொஞ்சமாக வந்து உடஞ்சிருக்கு, கிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. என்னோட ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக வந்து சூட் ஆகிடுச்சு. இதே ப்ராடக்ட் தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவேன், ஆல்சோ வெளியே போகும்போதும் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணிக்கலாம். பேலட்டில் இருக்க ஐப்ரோ வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் ஷேடில் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது வந்து மிஸ்க்ளேர் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சுட்டு, காம்பேக்ட் அடுத்து தான் நான் சொல்கிறேன், பிளெண்டர் வச்சுட்டு ஜஸ்ட் நல்லா வந்து கொஞ்சம் டேப் பண்ணிப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது ஸ்கின்ல வந்து செட் ஆகிடும் அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்து அந்த காம்பேக்ட் பிஃபோர் நான் வந்து சொன்னேன்ல ஃபவுண்டேஷனில் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளெண்டர் தேவையான்னு கேட்டாலும் அப்படிலாம் கிடையாது. கையில் வந்து ஒரு அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து நம்ம ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பிளெண்டர் வச்சு கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம சன்ஸ்க்ரீன் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுனால ஈஸியாக வந்து ஒரு க்ரீம் மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல வந்து உட்காந்துரும் ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர் போட்டதுக்கப்புறம் ஸ்கின்ல வந்து நான் இது டேப் மாதிரி பண்ணிப்பேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்டே ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐலைனர் வந்து நான் வச்சுருப்பேன் எப்போவுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த லாக்மேயோட இன்ஸ்டா லைனர். இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும், நல்லாவே திக்காக வந்து இருக்கும். இது வந்து எப்படின்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காலாம் இருக்காது. சும்மா இப்போ நம்ம வந்து ஒரு 5 hours அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெப்ளின் பிராண்ட்லேருந்து கொலாசல் போல்டு லைனர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேட் ஃபினிஷிங் கிடையாது, ஒரு மாதிரி கிளாஸி லுக் வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த கிளாஸி லுக் அவ்வளோ பிடிக்காது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுனால தான் நான் வந்து இது வந்து ட்ரை பண்ணிப்பேன். இப்போ காலைல நான் போடுறேன்னா நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போது வரைக்குமே அப்படியே இருக்கும். சம்டைம் வந்து இந்த கிளாஸி லுக் வந்து இந்த பேஸ் மாதிரி நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மேட் ஃபினிஷிங் கூட நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அப்படி இருக்கும்போது என்னென்னா லுக் வந்து மேட்டாக இருக்கும், ஆல்சோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஹேக் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மஸ்காராக்கு வந்து இந்த மெப்ளின் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுவுமே சேம் நம்மளுக்கு அண்டர் 200 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லிப் லைனரு. ஸோ லிப் லைனர் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து காலி பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாமாயத்துலேருந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணியிருக்கணும் அதே தான் இது வந்து பார்த்திங்கன்னா நியூட் பஞ்ச் அப்படின்ற ஷேடு. நல்லாவே நம்மளுக்கு வந்து ஒரு நியூட் ஷேட், ஒரு பிங்கிஷ் நியூட் ஷேட் மாதிரி இருக்கும். அண்ட் லுக்கே நம்மளுக்கு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணிக்கோங்க நீங்களும் வேணும்னா. இது வந்து டெய்லி லுக்குக்கு வந்து நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ சம்டைம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக நம்ம மேக்கப் போடணுன்னா இந்த ஒரு ஷேட் மட்டுமே போதும், செட் ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் டார்க்காக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நான் ஷேட் போட்டிருக்கேன்ல இதுக்கு மேலேயே வந்து அப்ளை பண்ணிப்பேன். இந்த சுகரோட எரைன் அப்படின்ற ஒரு ஷேடு. எனக்கு இது தனியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏதாவது ஒரு ஷேடில் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சும்மா அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் இப்போ வந்து டார்க் ஆகிடுச்சுல்ல. ஸோ அவுட்ஃபிட் கேட்ட மாதிரி டார்க் ஷேட் போட்டால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் நான் இந்த மாதிரி லுக் வந்து ட்ரை பண்ணிப்பேன். லிப்ஸ்டிக் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அதோட லிப்ஸ்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட் ப்ளே அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. இது வந்து நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸ்மெல் நல்லா இருக்குது, பட் என்ன இந்த ஜென்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி வருது. பட் இது வந்து அண்டர் ஆர்ம் ரோல் ஆனுக்கு வந்து ஓகே தான். நீங்கள் வந்து பர்ஃப்யூமாக அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அது மட்டும்தான். மற்றபடி ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரஷ் வந்து நான் வந்து வச்சுருப்பேன். இது வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்காக. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டுக்காக. இது வந்து ஐப்ரோஸ்க்காக. இது வந்து ஐப்ரோ வந்து ஃபஸ்ட்டு கோம் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் ஐப்ரோ வந்து ட்ரை பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஹேர் பேண்ட் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த மேக்கப் பவுச்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக நீங்கள் வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச், பாய்.